தண்ணி விட்டு நக்கலா பண்ண சொல்லி சொரி முத்து ஐயா நான் அழகா கூப்பிடுறான். முதல்ல சொரி முத்துங்கிறது அப்புறம் ரிய துப்புறது அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்து இதுக்கு சூடா வரைக்கும் வரும். இல்லைன்னா மணியாடி சாமி கூப்பிடுறான். நிறைய மணியாடி சாமி கூப்பிடுறேன். ஆக வேண்டியத பாரியா. சரி அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ஏன்னா அந்த ஊர்ல கிளம்பிக்கலாமா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குது போச்சா? ஆமா அந்த கிளம்பி யாரு? எங்க ஆத்தா பொண்ணுட்டாய். உங்க ஆத்தா பொண்ணுட்டாயா? கொஞ்சம் வாடா வாடா நம்ம கிளம்பியப்பா. ரெடி ஆயிட்டே. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணுட்டாயின்னு சொன்னேன்ல. நான் பேயோட பேரை கேட்டா பேப்பல கொஞ்சம் சும்மா உன் பேர் என்னன்னு கேட்டல. உன் ஊர் அது? உன் வயசு என்ன? 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கடை தாண்டி என்ன கல்யாணம் பண்ணி காத்துட்டு போயிட்டாண்டா. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்கீங்க. பாண்டி வசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாங்க. நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டா போவியா? இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? செத்தால கவலை வேண்டாம். என் ஆசை நிறைவேறண்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கடை சூட்ட கடை அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்னா இதெல்லாம் நான் சண்டை பண்ண முடியுங்க. சொன்னது செய்யற இத பத்தி ஏன்டா பேசாத ஒண்ணு இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதை ஓடி முடியாது. போக மாட்டியா? போராண்டி வந்திருக்கேன் இது சரிப்பட்டு வராது. சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? வர வர ஓன் சேட்டை அதிகமா இருக்கு. இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா போய் வாழ மாட்டேன். கட்டிட்டே இருக்க சும்மா பயமுத்த வேலையில வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்காது. போடி ஆத்தா நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்துருக்க. வாடா சீக்கிரமா. ஒரு மனுஷன் தனியா இவ்வளவு நேரம் கழிச்சா வந்து திட்டம் போட்டே என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமான கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சனேன். எடக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிடு. என்ன சாதனை ஓர ரயில உயிரோட வந்து 2 நாள் ஆகுடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓர ரயில நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெடிக்கிற வழியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரிய. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பு முடிக்கிச்சு. என்ன பாரு என்னடா கிளை செத்து போச்சா? என்னடா சொல்ற? தானா போலீஸ்ல தடியில வச்சு கொண்டு வந்து கொண்டுட்டீங்க. ஓ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்து அனுப்பிடுவாங்க. எது எப்படி முதல்ல என்ன காப்பாத்துங்க. நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? காத்தாயி போயிரு போயிரு. சும்மா தப்பிக்கிறதுக்கு பொது விட்ட பண்ண பேசாம இப்படி போகல
என்ன பல்ல கட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? ஏய், செத்து போச்சா? எங்க ஊர் கிளவிய கொன்னு வச்சு உன்னை கட்டி வச்சு அடிக்கிற. நான் சொல்லி விட்டேன். மொத்தத்துல கிளவியை கொண்டுட்டோம் இல்லையா? அது கிளவி விடியா? அது இதுக்கு நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா, நான் உயிரே படைய வச்சு அந்த பெரிய கழிச்சு பிடிக்க என்னமா போராடாரு. இந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெழுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா, நம்பிட்டாங்க. ஏய், மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எர்றாத வழக்கு மேல. தப்பிச்சுடா. சொல்லிவிட்டு ஐயனாரே, ஒரு புலகேசன் உங்க பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி கும்பாபுரம் சாமியார் போல நம்ம தம்பிங்க. Yes, yes.